அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம தமிழ் தகுதி தேர்வு முந்தைய ஆண்டு வினாக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பாகம் 6 பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அரசு வேலையை உங்களுக்கு மெய்ப்பட வைக்கிறது எது அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் தான். ஸோ தமிழில் நீங்கள் 95+ எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எளிமையான முறையில் அரசு வேலைக்கு எளிமையாக உள்ளே வர முடியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நம்ம 87 வினாக்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து 5 வினாக்கள் கேட்குறாங்க. இந்த 5 வினாக்களுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஈஸியாக இந்த 5 மார்க் நம்ம வாங்கிடலாம். ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபை கரெக்டாக நீங்கள் ரீட் பண்ணணும். பாருங்கள், பீகார் மாநிலத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய நாலந்தாவுக்கு அருகில் உள்ள ராஜ்கிர் அப்படின்ற நகரில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். அப்போ இந்த இதில் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிபி 5ஆம் நூற்றாண்டில் நாலந்தா பல்கலைக்கழகம் குப்தர்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது. எங்கன்னா பீகார் மாநிலத்தில் ராஜ்கிர் அப்படின்ற இடத்துல. சரிங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடுத்தது, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இங்குள்ள ரத்னோதாதி என்ற 9 மாடி கட்டிடத்தில் உண்மையின் மலை என்ற நூலகத்தில் 90 லட்சம் புத்தகங்கள் புனிதமான கையெழுத்து பிரதிகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன. அப்போ இங்கே 9 மாடி கட்டடத்தில் உண்மையின் மலை அப்படின்ற நூலகத்தில் மொத்தம் எத்தனை லட்சம் நூல்கள் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ 90 லட்சம் நூல்கள் இருக்குது. அடுத்து, நாலந்தா தான் உலகின் முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக விளங்கியது. சரிங்களா, மிக முக்கியமானது. நீங்கள் இந்ததுக்கு மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. குப்தர்கள் நமக்கு ஜிகேல இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட் எடுத்து கூட அங்கே என்ன பண்ணலாம், நமக்கு கேள்வியாக வேறு வினாத்தாளில் நமக்கு கேட்கலாம். பாருங்கள், அப்போ உலகத்திலேயே முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகமாக விளங்கிய பல்கலைக்கழகம் எது அப்படின்னு நமக்கு கேட்கலாம். நாலந்தா பல்கலைக்கழகம். அடுத்தது, இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மொத்தம் 2000 ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க, 10,000 மாணவர்கள் இருந்திருக்காங்க. பௌத்தம் இங்கே நிறையா கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வானியல், மருத்துவம், தர்க்கம், கணிதம் இந்த மாதிரியான சில பாடங்களும் இங்கே கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பேராகிராஃபை படிச்சுட்டோம். இதில் இருக்கக்கூடிய வினாக்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருந்த ஊர் எது? பாருங்களேன், ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ராஜ்கிர். சரிங்களா, ஏன்னா இங்கே ராஜ்கிர் தான் கொடுத்துருக்குறாங்க. அங்கே என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் ஆன்சராக கொடுக்கணும். அடுத்தது பாருங்கள், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை என்ன சொன்னோம், அதை ரீட் பண்ணும்போதே நம்மளே பார்த்தோம், 10,000 மாணவர்கள் இருந்தாங்க. அடுத்தது, நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டது? நம்ம எடுத்த உடனே சொன்னோமாங்க, குப்தர்களுடைய காலத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அப்போ குப்தர்களுடைய காலம். முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம் எது அப்படின்னா நாலந்தா பல்கலைக்கழகம். அடுத்ததுங்க, நாலந்தா பல்கலைக்கழக நூலகத்தில் உள்ள நூல்களினுடைய எண்ணிக்கை எத்தனை? அங்கேயே நம்ம பார்த்தோமாங்க, 90 லட்சம் நூல்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோமாங்க. ஸோ இந்த 5 வினாக்களுக்குமே இந்த பேராகிராஃபை நம்ம கரெக்டாக ரீட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா, அடுத்த வினா பார்ப்போம். அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க, பூங்கொடி அப்படின்ற காவியத்துக்காக தமிழ்நாடு அரசு முடியரசன் அவர்களுக்கு எந்த ஆண்டு பரிசு வழங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது நியூ புக்லேயும் இருக்குது, ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஸோ முடியரசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவருடைய இயற்பெயர் துரைராசு அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் பார்த்து வச்சுக்கிறணும். அப்போ இந்த முடியரசனுடைய பூங்கொடி அப்படின்ற காவியத்துக்காக எப்போது தமிழ்நாடு அரசு விருது பெற்றார் அப்படின்னா 1966. மிக முக்கியமான கேள்விங்க, 1966. ஏன்னா இது ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ பழைய டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் தமிழில் கேட்டிருக்காங்க. பட் நமக்கு தமிழ் தகுதி தேர்வில் அங்கே இருக்கக்கூடிய வினாவை கொண்டு இங்கே வச்சுருக்கிறாங்க, பார்த்து வச்சுக்கிறணும். அடுத்தது பாருங்கள், கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவர் யார்? அப்போ உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், கலங்காதிரு மனமே அப்படின்னா கண்ணதாசன். கண்ணா
கலங்காதடா அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறணும். அப்போ கலங்காதிரு மனமே அப்படின்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். சரிங்களா? அடுத்து இங்கே பாரதிதாசன் இருக்கார். அவருடைய சேரமான் காதலி அப்படின்ற நாடக நூல் எப்போது பிசிராந்தியார் நாடகம் அப்படின்ற நூல் எப்போது சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னா 1969. அடுத்து இங்கே வைரமுத்து இருக்காராங்க. வைரமுத்துவனுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற நாவல் 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது. சரிங்களா? அப்போ பாரதிதாசனுடைய பிசிராந்தையார் நாடக நூல் 1969 சாகித்ய அகாதமி. கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற நாவல் வைரமுத்துடையது. அவங்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் நாவலுக்கு 2003ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். சரிங்களா? ஸோ சேரமான் காதலி அப்படின்றது கண்ணதாசன் வருவார், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த வினா பாருங்கள். தமிழ் முனிவர்களுள் ஒருவராக வீரமா முனிவர் விளங்குகின்றார் என்று புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நபர் பாருங்கள். தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமா முனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார் அப்படின்னா ராபி சேதுப்பிள்ளை. சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் சமய பணி ஆற்றினார் ஜியு போப்? ஸோ ஜியு போப் பழைய புக்லேயும் இருக்கார், நியூ புக்லேயும் இருக்கிறாரு. பழைய புக்கில் நிறைய டேட்டாஸ் இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கிறத தான் நமக்கு நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க. பட் இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, 11th புக்லலாம் அவரை பற்றி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் அப்படின்னா சாந்தோம் பகுதி. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சாந்தோம் அப்படின்றது தான் இதுக்கான பதில். அடுத்து அடையாறு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆப்ஷன் ஏல அடையாறுனா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்களாங்க, அவங்களுடைய புற்றுநோய் மருத்துவமனை எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா அடையாறில் நிறுவப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். சிறுபஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நம்ம 9th புக்கில் சிறுபஞ்சமூலம் இருக்குது, அதிலே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. சிறுபஞ்சமூலம் அப்படின்னா 5 சிறிய வேர்களின் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றிருக்குன்னா 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை வச்சே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறுபஞ்சமூலம் அப்படின்னா 5 கருத்து. அடுத்து திரிகடுகம் அப்படின்னா 3 கருத்து. ஏலாதி அப்படின்னா 6 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ சிறுபஞ்சமூலம் அப்படின்னா 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் பாடலில். திரிகடுகம்னா 3 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ஏலாதி அப்படின்னா 6 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். அப்போ இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? சிறுபஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா 5 அறக்கருத்துக்கள். அதே அடுத்த கேள்வி பாருங்கள். திரிகடுகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும்? இப்போ தானங்க நான் சொன்னேன் 3 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ஸோ 3னா 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததுங்க, நமக்கு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். சரிங்களா? ஸோ நம்ம நிறையா டைம் பார்த்துருக்கோம். ஸோ பயவா கலரணையர் கல்லாதவர், ஆப்ஷன் டி தான் இதுக்கு மிகச்சரியான பதில். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், இந்த வீடியோவினுடைய லாஸ்ட் கொஸ்டின், இந்த வினாத்தாளினுடைய லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. அப்போ நமக்கு ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க, இதை மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் சரியான வரிசை எதுன்னு நம்ம பார்க்கணும். எது சரியாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி, அதாவது அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம். சரிங்களா? கரெக்டாக பார்த்து வச்சுக்கிறணும். அருள் செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருள் செல்வம் அப்படின்றது தான் சரியான தொடர். சரிங்களா? ஸோ டோட்டலாக ஒரு வினாத்தாளில் இருக்கப்பட்ட 100 வினாக்களுமே நம்ம 6 பகுதியாக நம்ம பார்த்துருக்குறோம். பட் இது ரொம்ப லாங் பீரியடாக போகிற மாதிரி எனக்கு தோன்றதுனால இனி வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு ஒவ்வொரு வினாத்தாள்லையும், அதாவது ஒவ்வொரு வீடியோவிலையும் 20 வினாக்களாக நம்ம கொடுத்து 5 வீடியோவாக நம்ம கொடுக்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கு ஒரு உந்துதலாக அந்த உங்களுடைய பாதையை சரியான முறையில் தான் நீங்கள் தீர்மானிச்சுட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி உறுதுணையாக இருக்கும்.
அனைவருக்கும் மிக்க நன்றி.